முறிந்த உறவை எவ்வாறு சரி செய்வது? நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்றேன். ஒரு தந்தையும் மகனும் சேர்ந்து பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தந்தையோட பிசினஸ்ல மகன் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அது ரொம்ப சிறந்த பிசினஸா 10 கோடி வருமானம் உள்ளதா இருந்துச்சு. இந்த மகன் அவரோட தந்தைக்கு ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உதவியாகவும் இருந்தான். என்னோட மகன் இந்த பிசினஸை இங்கிருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான்னு இந்த தந்தை தன் மகனை நினைச்சு பெருமைப்பட்டாரு. ஆனா இந்த மகனுக்கு இருந்த தவறான நட்புகளால அவன் மனசுக்குள்ள ஏமாத்துற குணம் வந்துச்சு. எனக்கு பணம் தேவை, போதுமான பணம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்ப அவன் தன் அப்பாவோட கையெழுத்த போலியா போட்டு அதை பேங்குக்கு கொண்டு போய் நிறைய பணத்தை எடுத்தான். நிறைய பணம் அப்படின்னா 10 கோடி பிசினஸ்ல பாதி பணம் 5 கோடி எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவு பணமாகும். சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பணம் எல்லாம் போயிடுச்சு. அவங்களால கடன்காரங்களுக்கு திருப்பி தர முடியல. அப்ப பிசினஸ் திவாலா ஆயிடுச்சு. பிசினஸ் அதோட நிறுத்தப்பட்டுருச்சு. அந்த தந்தை முழுசா உடைஞ்சு போயிட்டாரு. உண்மையாவே என்ன நடந்துச்சுங்கிறத அவர் விசாரிக்க தொடங்கினாரு. அப்ப சொந்த மகனே தான் இதை செஞ்சாங்கிறது அவருக்கு தெரிய வந்தப்ப அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. மகனா இருக்கிறதுனால என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. மன ரீதியா அவர் ரொம்ப போராடினாரு. இதை நான் எப்படி கையாள்றது? உங்க மகனை உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்புங்க, அவனை வெளியேத்துங்கன்னு ஒருத்தர் ஆலோசனை சொன்னாரு. ரொம்ப பாரமான மனசை ரொம்ப சமாதானப்படுத்தி என்னோட மகனை நான் மன்னிக்கிறேன், நான் நஷ்டமானாலும் எல்லாத்தையுமே திரும்ப சம்பாதிக்க முடியும்னு தன்னோட மகனை மன்னிப்புன்னு சொன்னாரு. அதுபடி தன் மகனை அவர் மன்னிச்சாரு. எல்லாமே இயல்புக்கு திரும்பணும் இல்லையா? ஆனா அப்படி நடக்கல. ஏன்னா மகன் மன்னிக்கப்பட்டான், இருந்தாலும் அவனால இன்னமும் தன்னோட தந்தையை பார்க்க முடியல. தந்தை அவனை மன்னிச்சுட்டாரு. அவன் தந்தையை பார்க்கறத தவிர்த்தான். அவர் கூட அவன் டைனிங் டேபிள்ல உட்காரல. அவருக்கு எந்த ஒரு போன் காலும் பண்ணல. இது மன்னிக்கப்பட்ட உறவா இருந்தாலும் இயல்பான உறவா இருக்கல. ஒரு நாள் ஏதோ ஒன்னு தப்பா இருக்கிறதா அந்த மகன் உணர்ந்தான். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த உறவு இப்ப இல்லங்கிறத அவன் உணர்ந்தான். அப்ப அவன் சொன்னான், அப்பா ஏதோ ஒன்னு தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த உறவை கட்ட நான் விரும்புறேன். நாம மறுபடியும் செய்யலாமான்னு கேட்டான். அப்பதான் மன்னிப்பு மட்டும் இல்லாம அந்த உறவை கட்டுற, நம்பிக்கை கட்டுற, சமரசம் பண்ணுகிற பயணமும் தொடங்குச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த உறவு வேற ஒரு நிலைக்கு போச்சு. இதுதான் சமரசம் பண்ணுவதாகும். தந்தைக்கும் மகனுக்கும் நடுவுல இந்த சமரசம் வந்தப்ப மகனையும் தந்தையையும் அது வேற நிலைக்கு கொண்டு போச்சு. 10 கோடி பிசினஸ் இப்ப 20 கோடி பிசினஸா மாறுச்சு. ஏன்னா அவங்க இணக்கமா ஒன்னு சேர்ந்து வேலை செஞ்சாங்க. இதுதான் சமரசமாகறதோட ஆசீர்வாதம் ஆகும். இந்த சமரசமாகிறத முழுமையா நம்ம பார்ப்போம்னா, பொதுவா இது மன்னிப்பு பத்தி பேசும். ஆனா இதுல மன்னிப்பு மட்டுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்ச காரியமும், அதாவது அவர் விலை தந்தாரு, அதுதான் சமரசமாகும். அவர் மன்னிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம தேவனோட நம்ம சமரசமாகறதுக்கான வழியவும் அவர் ஏற்படுத்தினாரு. நீங்க செய்ய வேண்டியதும் அதுதான். பாத்தீங்கன்னா நாம தேவன் கிட்ட வர்றப்ப, பாவங்களுக்காக இயேசு மேல நாம நம்பிக்கை வைக்கிறப்ப, அது வெறும் மன்னிப்பா மட்டும் இல்லாம பிதாவாகிய தேவன் கூட நமக்கு இருந்த உறவு புதுப்பிக்கிறதாவும் இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானதுக்கான நோக்கமே இதுதான். ஒருவேளை நாம இந்த பலியை புரிஞ்சுப்போம்னா, நாம மன்னிப்புக்காகவும் சமரசம் பண்றதுக்காகவும் செயல்படுவோம். நாம இந்த செய்தியை புரிஞ்சுப்போம்னா, உண்மையாவே நீங்க இந்த செய்தியை புரிஞ்சுப்பீங்கன்னா அந்த வழியில நீங்க கொண்டு போங்க. நீங்களும் கூட சமரசம் பண்ணுகிற நபரா ஆவீங்க. ஜனங்களை பாவத்தில் இருந்து ரட்சிக்கிறதுக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வராம, உறவை புதுப்பிக்கிறதுக்காக மிகப்பெரிய தேவனுக்கு பக்கத்துல அவங்களை கொண்டு போவீங்க. நீங்க இதை செய்ய தொடங்குறப்ப மத்தவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமானவங்களா இருப்பீங்க. தேவன் ஆசீர்வதிப்பாராக.